எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிருக்கு. ஸோ நல்ல சைட் தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்திருக்கு, ஸோ எந்த ஆப் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கலாம். டுகட்டி சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ 2790 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ரெட் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா 5242 ரிசீவ் ஆகிருக்கு செகண்ட் பேமெண்ட்டு. கிளேசன்லேருந்து பார்த்தீங்கன்னா 3rd பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 1082 டுகட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 990. ரெட் புல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து 3000 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ஐஹெச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 8th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 201. ஸோ இந்த ஐஹெச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொல்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எக்கச்சக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து போட்டு இருக்கேன். டுகட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பேமெண்ட் வந்து 2790 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா கலர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. கிட்ட வந்து 9221 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சைட் தான். ஸோ இந்த கலர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறது. டுகட்டி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஐஹெச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 7th பேமெண்ட் வந்து இன்னைக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 112 வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ராயல் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 8th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 540 வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ராயல் சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு சிலருக்கு. அஸ்ட்ரா கலர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 6th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு 1593. கோட் விஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா 17வது பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம போட்ட சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸ் விஐபி சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு 17 பேமெண்ட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ சரியான ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில். ஸோ இந்த சைட்லேயே நீங்கள் ஆரம்பத்திலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் பக்காவான ஒரு ப்ராஃபிட், அதாவது வந்து 3 மடங்கு மேலேயே வந்து ப்ராஃபிட் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் நீங்கள் போட்ட ஜஸ்ட் வந்து ஒரு 499 பிளானுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 125 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அஸ்ட்ரா கலரில் வந்து பார்த்தீங்கன்னா 5th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 684 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஐஹெச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 6th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 3125. ஸோ அதுமாரி வந்து தாஜ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 7th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 252 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இந்த தாஜ் சைட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு போஸ்ட்டே வந்து அதுதான். ஸோ அந்த தாஜ் சைட்டோட லிங்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நியூ யூசர் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா தாஜ் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பக்காவாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து 7 பேமெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து 3-4 பேமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டால் முதல்ல எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாமே ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ சைட்டுக்குரிய அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 10 நாள் ரன் ஆகும். ஏன்னா வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நியூ லிங்க் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் வந்து நியூ லிங்க் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 நாள்லாம் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். எல்லாமே அவங்க ஓன் ரிஸ்க் தான். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்த பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி லான்ச் ஆன சைட்டை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் சைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சைட் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சைட் தான் இப்போ வந்து 7th வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆப்பாக. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டுகட்டி சைட். ஓகேவா? ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 30/7/2024 தான் லான்ச் ஆச்சு. ஸோ சைன் அப் போனஸ் வந்து 100 கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிமம் வித்ராவல். டெய்லி இன்கம் டெய்லி வித்ராவல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 480 உங்களுக்கு வந்து பிளானாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 120 டெய்லி உங்களுக்கு வந்து 120 ரிசீவ் ஆகும். ஸோ 210 டேஸ்க்கு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 30 டேஸ் ரன் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு அதிகம் தான். ஓகேங்களா? ஸோ 30 டேஸ் ரன் ஆனாலே நம்மளுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே அதிகம் தான் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 2வது பிளான்லாம் போகாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளான் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் மினிமம் வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 120 தான். இன்றைக்கி இன்கம் வருதுன்னா இன்றைக்கே நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சைட் தான் இது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து 1 மந்த்துக்கு மேலே வந்து ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் இது. ஒமேகான்னு சொல்லிட்டு இந்த சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 470. ஸோ உங்களுக்கு வந்து வித்ராவல் வந்து 120 தான் வித்ராவல். ஸோ பேமெண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து
7 மணி வரைக்கும் வந்து பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. வித்ராவில் பொறுத்தவரைக்கும் 10 செகண்ட்ல வந்து வித்ராவில் வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 470 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 110 ரூபா ரிசீவ் ஆகும். 120 ரூபா தான் உங்களுக்கு வந்து மினிமம் வித்ராவலே. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து பேமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு லாங் டைம் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு சைட் தான் இது. ஸோ இந்த 2 சைட் தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் புது மெம்பர்ஸ். ஓகேவா? கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடையாது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.